மக்களே, கழுகு காகம் இவற்றை பற்றி தான் சொல்ல போகிறேன். கழுகுகளை வம்புக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான். காகம் ரொம்ப மிகவும் தந்திரம் வாய்ந்தது. கழுகு அதை கண்டுக்கிடவே செய்யாது. கழுகு எவ்வளோ உயர பறக்க முடியுமோ அவ்வளோ உயர பறக்கும். ஆனால் காகத்தால் ரொம்ப உயர பறக்க முடியாது. காகங்களை எதிர்த்து கழுகு சண்டை போடவே செய்யாது. ஆனால் கழுகை எதிர்த்து காகங்கள் சண்டை போடும். சண்டை போடுறதுக்காக வேண்டியே என்ன செய்யும், கழுகு ரொம்ப மேலே உயர பறக்கும். ஆனால் அதை பார்த்து காகமும் நம்மளும் பறந்து பார்ப்போன்னு மிக உயரே பறந்து செல்லும். அப்போது காகம் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு தானாகவே கீழே விழுந்துவிடும். சில டைமில் அது செத்து போயிடும். சில டைமில் ஓரளவுக்கு சிரமப்பட்டு பிழைச்சிக்கிடும். அதுபோல் நம் நிலை உயரும்போது கீழே உள்ளவர்கள் கேலி கிண்டல் செய்வதை பார்த்து நாம் துவண்டு விடக்கூடாது. மாறாக நாம் எதையும் கண்டுகொள்ளவே கூடாது. அப்படி இருந்தால் கிண்டல் செய்பவர்கள் எல்லாம் தானாக சிதறி போய்விடுவார். அதனால் நன்றி மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.